ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். 12 மணி ஆயிடுச்சு. இனி மத்தியானம் சாப்பாடு ஆரம்பிக்க வேண்டியது தான். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி ஸ்பெஷலுங்க. ரொம்ப வெயிலாக இருக்குங்க எங்கள் ஊரில். வெளியே போகவே முடியல. பாருங்களேன் எவ்வளோ கொளுத்தி போடுதுன்னு. சுட்டெரிக்குதுங்க. நாங்கள் வச்சுருக்கிற கொஞ்சம் செடிங்க எல்லாம் காஞ்சி கிடக்குது. எங்கள் ஊரில் ரொம்ப வெயில் அடிக்குது. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்த்துடலாமா? என்னென்னு? சிக்கன் பிரியாணி தாங்க. தம் பிரியாணி செய்யலாம் வாங்க. 1 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன், 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 தக்காளி எடுத்திருக்கேன், புதினா கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். நான் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. எப்பவும் போல் பச்சை மிளகாய், பட்டை, லவங்கு, கிராம்பு, ஏலக்காய், மிளகும், பட்டை, லவங்கு இது 3த்தையும் செப்ரேட்டாக நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ நான் பேசன் வச்சுருக்கேன். இங்கே அரிசிக்காக தண்ணி ஒலை வச்சுருக்கேன். வெங்காயத்தை ஃப்ரை பண்ண செப்ரேட்டாக எண்ணெய் காய வச்சிட்ருக்கேன். இந்த பேசனில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். தம் பிரியாணின்னு சொன்னாங்க. எண்ணெய் இவங்க செய்கிறது வேறு மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது என்னோடய ஸ்டைலில். பசங்க எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. என்னோடய அக்கா பசங்க, என்னோடய மாமா பசங்களும். ஸோ அவங்கெல்லாம் அதிகமாக காரம் சேர்த்துக்காதனால நான் காரம் கொஞ்சம் கம்மியாக போடுறேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் அத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது, என் மாமியார். அவங்கள பார்த்து தான் நான் இந்த பிரியாணி கற்றுக்கிட்டேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூடான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அப்புறம் சிக்கன் 1 கேஜி எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த சிக்கனை போட்டுக்கோங்க. நான் மஞ்சளில் கழுவி நல்லா எடுத்து வச்சு இப்போ போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். இது நான் வீட்லேயே அரைச்சது, நான் இல்லை என் அம்மா அரைச்சது. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க, காரம் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு. அதனால் நான் இங்கே 1.5 ஸ்பூன் போடுறேன். இப்போ ஜீரகத்தூள் எடுத்துக்கலாம். அது 1 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதில் நான் போட்டுக்கிறேன். 5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டிருக்கேன். தனியாத்தூளும் மிளகாத்தூளும் நான் என் அம்மா எனக்கு அரைச்சி கொடுத்துருவாங்கங்க. 3 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி எனக்கு கண்டிப்பாக வந்துடும். 3 மந்த்ஸ் இல்லைன்னா 4 மந்த்ஸ் எனக்கு வந்துடும். ஸோ நான் அங்கேருந்தே என் அம்மா வீட்டிலேருந்தே நான் அரைச்சி கொண்டாந்துருவேன். இப்போ பச்சை மிளகாய் ஒரு 5 சேர்த்துக்கலாம். வெளியில் வாங்குகிற மிளகாத்தூள் எனக்கு அவ்வளோவா ஒத்துக்காதுங்க. ரொம்ப அதிகமாக காரம் இருக்கும். இங்கே கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன், தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃப்ரை பண்ண வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ண வெங்காயத்தை. இப்போ கொஞ்சோண்டு நான் பச்சை வெங்காயத்தை மட்டும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த தம் பிரியாணி நான் என் அத்தை செஞ்சாங்க. அவங்க என் மாமியார் கிட்ட தாங்க நாங்கள் இதை கற்றுக்கிட்டேன். அவங்க அவ்வளோ அருமையாக செய்வாங்க. நான் யூஸ்வலாக தம் பிரியாணி சாப்பிடவே மாட்டேங்க, எனக்கு பிடிக்காது. நான் எப்போவுமே கலக்கல் பிரியாணி தான் நான் சாப்பிடுவேன். நான் கல்யாணம் ஆகி எப்போ என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தேனோ அப்போது ஒரு வாட்டி என் மாமியார் செஞ்சு கொடுத்தாங்க இந்த பிரியாணி. அது அவ்வளோ டேஸ்ட் பிடிச்சி போச்சு. நான் எப்போவுமே நான் செய்யணுன்னா நான் இந்த தம் பிரியாணி செஞ்சுடுவேன். ரொம்ப புதுமையாக இருக்கும்.
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது தம் பிரியாணியான்னு சில பேர் கேட்பீங்க. ஆனால் இது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். கொஞ்சம் காரம் கூடுதலாக சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப் தயிர் ஊற்றிக்கலாம். உப்பு நான் 2 ஸ்பூன் போடுறேங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த சிக்கன் கொஞ்சம் நல்லா அந்த தம்மிலே வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தம் பிரியாணி செய்ய கொஞ்சம் டைம் அதிகமாக ஆகும்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தம் பிரியாணி சீக்கிரமாக வந்துடும். ஏன்னா நான் ப்ரெப் நான் சீக்கிரம் பண்ணி வச்சுடுவேன். ஸோ ப்ரெப்புன்றது ரொம்பவே டைம் சேவிங்கான ஒரு விஷயம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் இவ்வளோ சமைச்சேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ நான் இவ்வளோ சமைக்கிறத பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் இவ்வளோ சமைக்கிறேனா அப்படின்னு. நான் ரொம்ப ஸ்பீடப்பும் ஆகிடுவேன் சமைக்கிறதில். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி பச்சை மிளகா அப்புறமா மிளகாத்தூளெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மிளகு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கு இது 3த்தையும் போட்டு நம்ம நல்லா பவுடராக பண்ணி அரைச்சிக்கலாம். இது நல்ல வாசனையாகவும் இருக்கும். பிரியாணிக்கு நல்ல எசன்ஸ் கொடுக்குங்க. இங்கே சாதத்துக்காக நம்ம ஒரு பேசன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, தண்ணி நல்லா சூடாக இருக்குது. பட்டை, லவங்கு, ஸ்டாரு, ஏலக்காய், பே லீஃப் இது நம்ம நல்லா போட்டுக்கலாம். நான் இங்கே மிளகுக்கு பதில் பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேன். நீங்கள் மிளகும் போட்டுக்கலாம், இல்லை பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா குட்டி குட்டியாக அரைஞ்சி நான் சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி கொதிக்கும் போது அதுவும் கொதித்து வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் உப்பு சேர்த்துருக்கேன். நான் 5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஏன்னா சாதம் உதிரியாக வரத்துக்காக நான் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இங்கே ரீஃபைண்ட் ஆயில் தாங்க நான் சேர்த்துக்கிறேன். இங்கே எங்களுக்கு செக்கில் ஆட்டுற எண்ணெய் கிடைக்கிறது இல்லைங்க. அதனால பெரும்பாலும் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறது ரீஃபைண்ட் ஆயில் தான். ஸோ நான் ஒரு 3 இல்லைனா 2 ஸ்பூன்ஸ் ஆயில் சேர்த்துக்கிறேன். இங்கே நம்ம சிக்கன் வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட நான் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கிறேன். நான் அதிகமாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப ஸ்வீட்னஸ் ஆகிடும். கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஃப்ரைட் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இங்கே நல்லா சிக்கனும் வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியும் கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி சேர்த்து ஒரு 80% வெந்து வந்துடட்டும். அதுக்கப்புறம் நம்ம தம் விட்டுறலாம். இங்கே நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த மசாலா நம்ம மிக்சியில் ஆட்டியிருந்தோம் இல்லையா, பட்டை, லவங்கு, மிளகு, அந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கிட்ட ஒரு
1 ஸ்பூன் அளவுக்கு வரும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். நீங்கள் 1 kg சிக்கன் எடுத்துருக்கேங்க. இது கபாப்காக கபாப் மசாலா சேர்த்துக்கலாம். நாங்கள் 2 பேக்கெட்ஸ் கபாப் மசாலா சேர்த்துருக்கேன். அது கூடவே லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். எங்கள் ஊரில் இருக்கிற லெமன் பாருங்கள், அதில் சாரே வர மாட்டேங்குது. இந்த வெயிலுக்கு ரொம்ப காய்ஞ்சு கிடக்குது. நான் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறேன், 3 டீஸ்பூன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம 1 hour நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த ஒரு சிக்கன்லேயும் பிடிச்சி அது ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் இதில் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் சேர்க்கலைங்க. வெறும் கபாப் மசாலா மட்டும்தான் இதில் இருக்குது. மற்றபடி நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சிடலாம். இல்லை வெளியில் கூட ஒரு 1 hour இல்லை 45 minutes இல்லை ½ an hour நீங்கள் மேரினேட்காக வச்சுருங்க. நான் இங்கே ஒரு 45 minutes மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சிடுறேன். கபாப் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள்? சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க சாப்பிடலாம். தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு, கபாபும் ரெடி ஆகிடுச்சு, பிரியாணியும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. எங்கள் அத்தம்மா அதை இப்போது சர்வ் பண்ண போகிறாங்க எல்லாருக்கும். நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பசங்கள்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்ன, காரம் தான் கம்மியாக இருக்குது. இந்த இவ்வளோ கொதிக்கிற வெயிலில் சூடான பிரியாணி. வாங்க சாப்பிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியாணி கூட பச்சடி இல்லைன்னா எப்படி? பிரியாணி பச்சடி, பிரியாணி கபாப், என்ன அவிச்ச முட்டை தான் மிஸ்ஸிங். பட் பரவாயில்ல, இது 3மே நல்ல சுவையாக தான் இருக்கும். நல்லா ரசித்து சாப்பிடலாம். வாங்க, இந்த சண்டே உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கட்டும். தேங்க்யூ.